ஆபிரகாமுக்கு கர்த்தர் பெரிய வாக்குறுதிகளை தந்திருந்தாலும் அவனுடைய மனைவி சாராய் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருந்தாள். காலம் நீண்டதால் சாராயின் மனதில் கவலையும் குழப்பமும் வந்தது. அவளிடம் ஆகார் என்ற ஒரு எகிப்திய வேலைக்காரி இருந்தாள். ஒரு நாள் சாராய், கர்த்தர் என்னை பிள்ளை இல்லாமல் வைத்திருக்கிறார், நீ என் வேலைக்காரியிடம் சேர்ந்து அவளால் நான் சந்தானம் பெறலாம் என்று ஆபிரகாமுக்கு சொன்னாள். ஆபிரகாம் சாராயின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். அப்போது ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தான். சாராய் தன் வேலைக்காரியான ஆகாரை தன் கணவன் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள். ஆகார் கர்ப்பமடைந்தாள். ஆகார் கர்ப்பமடைந்தவுடன் தன் அம்மையாரான சாராயை இகழத் தொடங்கினாள். இதை கண்ட சாராய் மனவேதனைப்பட்டு ஆபிரகாமிடம், எனக்கு நேர்ந்த அநியாயம் உன்னால் தான். நான் என் வேலைக்காரியை உன் கையில் கொடுத்தேன், அவள் கர்ப்பமடைந்த பின் என்னை இகழ்கிறாள். கர்த்தர் நம்மிடையே நியாயம் தீர்ப்பாராக என்று சொன்னார். அதற்கு ஆபிரகாம், உன் வேலைக்காரி உன் கையில் தான் இருக்கிறாள், உனக்கு சரியாக தோன்றுவது போல அவளுடன் நடந்து கொள் என்று பதிலளித்தான். அதன் பின் சாராய் ஆகாரை கடுமையாக நடத்தினாள். இதனால் ஆகார் அவளிடமிருந்து தப்பி ஓடினாள். வனாந்திரத்தில் சூர் என்ற இடத்துக்கு போகும் வழியில் இருந்த ஒரு நீரூற்றின் அருகில் கர்த்தருடைய தூதன் ஆகாரை சந்தித்தான். அவன், சாராயின் வேலைக்காரியான ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டான். அதற்கு ஆகார், நான் என் அம்மையார் சாராயிடமிருந்து தப்பி ஓடுகிறேன் என்று சொன்னாள். கர்த்தருடைய தூதன் அவளிடம், நீ உன் அம்மையாரிடம் திரும்பி போய் அவளுக்கு கீழ்ப்படிந்து இரு, நான் உன் சந்ததியை எண்ண முடியாத அளவுக்கு பெருக்குவேன் என்று கூறினான். மேலும் நீ ஒரு மகனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் கர்த்தரின் துன்பத்தை கேட்டார். அவன் காட்டு கழுதையைப் போல இருப்பான். அவனுடைய கை எல்லோருக்கும் எதிராகவும் எல்லோருடைய கை அவனுக்கு எதிராகவும் இருக்கும். அவன் தன் சகோதரர்களுக்கு முன்பாக வாசம் செய்வான் என்று அறிவித்தான். அப்போது ஆகார், நான் இங்கேயும் என்னை காண்கிற தேவனை கண்டேனோ என்று சொல்லி கர்த்தரை எல்ரோயி, என்னை காண்கிற தேவன் என்று அழைத்தாள். இந்த நீரூற்றுக்கு லாகாய் ரோயி என்று பெயரிடப்பட்டது. ஆகார் திரும்பி வந்து ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெற்றார். ஆபிரகாம் அவன் பெயரை இஸ்மவேல் என்று வைத்தான். இஸ்மவேல் பிறந்தபோது ஆபிரகாம் வயது 86 இருந்தது. இந்த அதிகாரம் சொல்வது இதுதான்: மனிதன் அவசரத்தில் எடுத்த முடிவுகள் பிரச்சனையை உண்டாக்கினாலும் தேவன் துன்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் காண்கிறார். ஆகாரை காண்கிற தேவன் இன்றும் அழுகிறவர்களை காண்கிற தேவனாகவே இருக்கிறார்.